இன்று நீங்க யூடியூபுக்கு போனாலும் பயான கேட்டாலும் அதுக்குள்ளே ஃபித்னா தான். பயான் ஏன் நான் சொல்றேன்டா, சில பொழுது சிலர் விளம்பரங்கள் வராது, சிலர் நல்ல அதிகமான பார்வையாளர்கள் இருப்பாங்க, விளம்பரம் ஏன்னா அவங்க காசு எடுக்க மாட்டாங்க, அல்ல காசு எடுக்க மாட்டாங்க. காசு எடுத்தால் விளம்பரம் இடையில வரும், காசு எடுத்தால் இடையில விளம்பரம் வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர் உலமாக்கள் என்று சொல்ற சிலரும் இந்த பாவத்தை செய்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள். பாவத்துக்கு உதவி செய்யாதீங்க. உதவி செஞ்சா நீங்களும் அந்த பாவத்துக்கு ஆளாவீங்க. யாரெல்லாம் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பணம் எடுக்கிறார்களோ அது ஹராம். ஏனென்றால் எந்த ஒரு விளம்பரமும் இசை இல்லாமல், அந்நிய பெண் இல்லாமல் இல்லை. நீங்க ஹலாலான ஒரு செருப்புக்கு விளம்பரமா இருந்தாலும் இசை இருக்கும், இசை இருந்தால் ஹராம். இசை இன்னொரு ஆள் கேட்க வைக்கிறீங்க, ஹராம். நமக்கு மட்டும் இல்லையே, நான் சிகரெட் குடிக்கிற ஹராம், அது விற்கிறது ஹராம். அடுத்தவனுக்கு விற்கலாம் நம்ம நினைக்க கூடாது. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டிக்டாக்ல காசு எடுக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல காசு எடுக்கிறது, ஃபேஸ்புக்ல காசு எடுக்கிறது, யூடியூப்ல காசு எடுக்கிறது, அதை எக்ரிமெண்ட் பண்றது. வருமானத்தில் 50 உங்களுக்கு எங்களுக்கு என்று சொல்லி எக்ரிமெண்ட் பண்ணிக்கொள்ளுது. இப்ப அவங்க சொல்லுவாங்க, அப்ப ஸ்கூல்ல போய் படிச்சு கொடுக்குறாங்க, வட்டி காசு தானே வருது. இப்ப நாங்க ஒரு கடைக்கு போயிட்டு சாராயம் வச்சிருக்காங்க, சிகரெட் வச்சிருக்காங்க, சீனியை நாங்க வாங்கிட்டு வரது தப்பு கிடையாது. அந்த கடையில பார்ட்னரா சேர்றது இருக்குது, அது ஹராம். நாங்க யூடியூப்ல பாக்குறது தப்பு கிடையாது, பயான் பாக்குறது தப்பு கிடையாது. அதுல நாங்க பார்ட்னரா சேர்ந்து காசு எடுக்கிறோமே, ஹராமா உழைக்கிறோமே, அது ஹராம்.